இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய போது எந்த டாபிக்ல இருந்து ஆரம்பிச்சது? அதானி அம்பேத்கரை இழிவுபடுத்தினார் அமித்ஷான்னு நேற்றைக்கு ஒரு பிரச்சனை தொடங்கியது. எதிர்கட்சிகள்லாம் அது உரத்த குரலில் பேச தொடங்கின. இந்தியா முழுக்க அது ஒரு பேசு பொருளாகுது. பேக் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் மேல நாங்க பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம். அதற்கு பிறகு ஏஐ மூலமாக காங்கிரஸ் இது அமித்ஷா பேசி இதை திருத்தி விட்டது. சரி, அது திருச்சிருச்சுல்ல, நீ ஒரிஜினலை போடு. சன்சத் டிவி உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தாலும் தெரியுமா, நீ ஒரிஜினல் போடணும். இப்ப வரைக்கும் ஒரிஜினல் என்னன்னு போட மாட்டேங்கிறேன். சரி, சொல்லிட்ட, ஒரு மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டு போலாம். அதற்கு பிறகு பாஜக என்ன ட்ரை பண்ணதுன்னா, இன்றைக்கு இதை ஒரு கோஷமாக எழுப்பி கொண்டு எதிர்கட்சிகள் உள்ள போகும்போது பாஜக எம்பிக்கள் உள்ள போகும்போது ஒரு தள்ளுமுள்ளு பண்ணி இவனுங்களே கீழே விழுந்துட்டு என்னையே ராகுல் காந்தி தள்ளி விட்டாரு, மிஸ் என்னைய கிள்ளிட்டா மிஸ். அந்த ஒரு கேஸ் தான் அவர் வாங்கல. 307 அவர் போய் கிட்ட போய் பாக்குறாரு, என்னடா பண்றீங்க அப்படின்னு. மண்டை உடஞ்சிருச்சு எனக்கு. இன்னொரு ஆளு, எனக்கும் மண்டை உடஞ்சிருச்சு. ஒரே ஆள் டபுள் ஆக்ட்ல அங்க ஒரு ஃபைட்டும் இங்க ஒரு ஃபைட்டும் போட்டாரா? இதெல்லாம் 10ல சிரிச்சு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நாகாலாந்துல இருந்து ஒரு லேடி எம்பி என் உடைக்கு அருகில் தவறாக நடந்து கொண்டார். யாரு? ராகுல் காந்தி. உறக்க கத்தியதில் எனக்கு மன உளைச்சல் ஆயிருச்சு. எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்க கூடாது. தப்பா நடந்துகிட்டாருன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. என்ன நம்மக்கு நடிப்பு வர மாட்டேங்குது. மோடியே சேலைகளே கட்டிட்டு புஷ்பால அல்லு அர்ஜுன் கட்டிட்டு வராமல, அது மாதிரி ஒரு கெட்டப் தான் இவருக்கும் பிடிக்குமே. இவருக்கு நல்லா செட் ஆகும். எவனோ ஏஐல கூட அதை பண்ணி காமிச்சிடலாம், பர்ஃபெக்டா இருந்துச்சு. அது மாதிரி போட்டுட்டு ராகுல் காந்தி என்னைய யாரும் தெரியல சார், ஏஐல பண்ணி நிறைய லைன்ல விடுறாங்க. அது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு மோடியே சொன்னாலாவது அவருடைய நடிப்புக்கு எடுபடும். ஆனா அவர்கள் ஒரு விதத்துல வெற்றி அடைஞ்சிடறாங்க. நீங்க இவனுங்க அளவுக்கு ஒரு சண்டைன்னு வந்துட்டா பண்ணி கூட உங்களால சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்பேத்கரை இழிவுபடுத்தினதை வைத்து நாம நாடு முழுக்க ஒரு விஷயத்தை கொண்டு போயிடலாம், இவருடைய யோக்கியதையை காட்டலாம், குறைந்தபட்சம் பட்டியலின மக்களுக்காவது இவர்களை அம்பலப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த சண்டையை சேத்துக்குள்ள இழுக்கக்கூடிய பண்டிகள் அந்த போட்டியில எப்படியும் ஜெயிச்சிருவோன்னு பண்ணிக்கு தெரியும். இன்னைக்கு ரேப் கேஸா மாத்தி தவறாக நடந்து கொண்டார் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிருந்துங்க. அதுங்களுக்கு 2 லாபம். ஒன்னு, அதானியை பற்றி ஆரம்பித்த இந்த கூட்டத்தொடர் இன்னொரு இடத்துக்கு வந்துருச்சு. பழசம் பெரிய கோடு போட்டாச்சு, அதை மறந்துடுவாங்க. ஒரே நாடு ஒரே இடையில கொண்டு வந்தாங்க. அதை வச்சு ஒரு 3 நாள் ஒப்பேத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப இது இன்னும் இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ராகுல் காந்தியை கண்டிச்சு நீக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், சஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு தனியாக போகிற இது கொண்டு வருவாங்க. அதுக்கு உடனே ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஓடும். இப்படியே இந்த தொடர் முடிச்சுட்டு போடுவாங்க. அம்பேத்கரை பற்றி நீ ஏன் தப்பா பேசுன, அப்படி பேசலாமா? அதுக்கு பதில் சொல்ல சொன்னா, காங்கிரஸ் அம்பேத்கரை 2 முறை தோற்கடித்தது. அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சியில இல்லைன்னா வேறொரு கட்சியில நின்னாருன்னா போட்டியிடத்தான் செய்யணும். அம்பேத்கர் நிக்கிறாங்கிறதுக்காக போட்டியிடாமலாம் இருப்பாங்க. அம்பேத்கருக்கு எதிராக நேரு பிரச்சாரம் செய்தார். ஏன்னா நேரு அவர் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணாம அம்பேத்கருக்கா போய் பிரச்சாரம் பண்ணுவார். இதெல்லாம் தான் நீங்க வைக்கக்கூடிய வாதங்கள். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கவில்லை, அப்ப கொடுத்துருக்காங்களே, அது லேட்டா கொடுத்து விட்டார்கள். அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் பாருங்க. அம்பேத்கரை பற்றி இன்னைக்கு ஏதோ கரிசல், அதெல்லாம் தனிப்பட்ட முறையில ஒரு முரட்டு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பாஜகவை கூட்டணியில வச்சுக்கிட்டு அன்னைக்கு விபி சிங் கொடுக்குறாரு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா. கண்ணில் ஜலம் வச்சுட்டே அவங்க பார்க்குறாங்க. அவங்களுடைய ஆதரவோட ஒரு ஆட்சியை அமைத்து ஒரு அந்த தேசிய முன்னணியினுடைய ஆட்சியில் அவங்கள வச்சுக்கிட்டே பாரத ரத்னா கொடுக்குறாரு. அதுதான் தரமான சம்பவங்கிறது. அந்த வழியில் இன்னும் இப்போ வெளிப்படுத்துகிறாங்க இவங்க. ஒரு விஷயம் இதில் கவனிக்கிறேன். இப்போ இன்னைக்கு கர்நாடக சட்டமன்றத்திலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்லேயும் அம்பேத்கர் படத்தை வைத்து அம்பேத்கரை ஒரு விதத்தில் இவர்கள் விழுங்கி செரிக்க முயற்சி பண்ணதால தான் பாஜகவால இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய தேவை வருது. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, அம்பேத்கரை அவர்களும் ஓன் பண்ணிக்க பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுனா அட்லீஸ்ட் இல்லை நாங்கள் அப்படி பண்ணல, அவர் மேலே மானாவாரியா மரியாதை வச்சிருக்கேன் அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க. இன்னொன்று, பெரியார் சொல்லாத எதையும் அம்பேத்கர் சொல்லவில்லை, அம்பேத்கர் சொல்லாத எதையும் பெரியார் சொல்லவில்லை. இவர்கள் எடுத்து போட்டு இந்து மதத்தை ஒழிக்கிறார்கள், பெரியார் இந்து மத விரோதின்னு இவர்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் இன்னும் தெள்ள தெளிவான இவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் பல முறை சொன்னவர் தான் அம்பேத்கர். நூல் வடிவில் இருக்கிறதெல்லாம் அவருக்கு தான் அதிகமா இருக்கு. இவராவது சொற்பொழிவோட போகுது,
அவர் வந்து தெள்ள தெளிவா அவரே எழுதி வைத்திருக்கிறார். அத்தனையும் இப்போதும் இருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் மீது அவர்கள் எந்த விமர்சனத்தை இந்து மதத்தை ஒழிக்க வந்தவர் அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் வைக்க மாட்டார்கள். அவர் என்ன காரி துப்பி இருந்தாலும் அதை வந்து தந்திரமாக கடந்து செல்லக்கூடிய நூதன உபாயத்தை இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அதனுடைய மறுபக்கத்தில் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும். ஆனால் பெரியாரை பார்த்தீங்கன்னா இவர்களால் விழுங்கி செரிக்கவும் முடியாது. அதே சமயத்தில் இந்த சீமான் மாதிரி சீசனுக்கு ஒரு பொறுக்கியை எடுத்து வளர்த்து இவர்களால் தீர்க்க முடியாத வன்மங்களை எல்லாம் அவர் மேல எடுத்து போட்டு கக்கிக்குவானுங்க. அது கக்கிட்டு போ. இன்னைக்கு அம்பேத்கரை இழிவுபடுத்தினால் அது ஒட்டுமொத்த பட்டியலின மக்களையும் இழிவுபடுத்துவதாக மாறுங்கிற ஒரு நேரேட்டிவ் வந்து இந்தியா முழுக்க உருவாகுது இல்ல. இது ஒரு சின்ன அளவிலாவது தமிழ்நாட்டில் இருந்தது. நீங்கள் பெரியாரை இழிவுபடுத்துவது என்பது தமிழர்களை இழிவுபடுத்துவது, திராவிடர்களை இழிவுபடுத்துவதுங்கிற ஒரு நிலை இருந்தது. அதை ஒரு சூத்திரனை வைத்தே பிளான் பண்ணி உடைச்சாங்க. இன்னைக்கு பெரியாருடைய சொந்த வாழ்க்கையை பற்றியோ என்ன மாதிரியான இழிவை நீங்க வெளிப்படையா பேசலாம். சீமான் பேசாததல்ல, பாஜகவினர் பேசாததல்ல, இழிவுபடுத்தி பேசுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள்னா அதற்கு அப்படி ஒரு எதிர்ப்பு வந்து கட்சி அளவுல தான் வருதே தவிர இன்றைக்கு அம்பேத்கரை தொட்டா சுடுது அப்படின்னு கையை உருவுறாங்கல்ல பாஜக, இந்த மாதிரியான ஒரு நிலை தமிழ்நாட்டில் பெரியாருக்கு இல்லை. அதை வந்து அவங்க திட்டமிட்டு உருவாக்கியிருக்காங்க. இது முன்ன இருந்தது, 2000 வரைக்கும், 2010 வரைக்கும் இருந்தது. சமீபத்தில் தான் இதை சிஸ்டமேட்டிக்கா சீமான் மாதிரியான ஆட்களை வைத்து உடைத்திருக்கிறார். அது இன்னொரு விதத்தில் நமக்கு பலனளிக்குது. இதுதான் அடுத்த கட்டம். இதை நம்மளால விழுங்கி செரிக்க முடியவில்லை என்றால் நாம வந்து அதையே டிஸ்மேண்டில் பண்ணி அதை இழிவுபடுத்தி முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு அவர்கள் நினைக்கக்கூடிய இடத்துக்கு அம்பேத்கரை நீ பாஜக கொண்டு போகும். இப்போ எப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெரியார் இழிவுபடுத்த துவங்கினதுக்கு பிறகு அதிகம் பேரை பெரியார் போய் சென்றடைகிறாரோ, அதிகம் பேர் பெரியார் படிக்க ஆரம்பித்தாங்களோ, அது மாதிரியான ஒரு சூழலை அம்பேத்கருடைய வால்யூம்ஸை அம்பேத்கர் ஏன் வந்து அம்பேத்கர் மீதான விமர்சனங்களை ஊரே மிதிக்க வந்திருக்குன்னா நீ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்து படிக்க போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது அங்கே. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். நம்ம இந்த இப்போ ஒரு எம்பி வந்து இந்த வெள்ளத்துண்டு எடுக்க மாட்டேங்கிறாரு. அடுத்து எம்ஆர்ஐ வரைக்கும் போய் எல்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. கல்லையே ஓப்பன் பண்ணி உள்ள மூளை இருக்கா, ஹாஸ்பிட்டல்லாம் போய் படுக்க வச்சுட்டு அவர் பார்ப்பதற்கு 2 மத்திய அமைச்சர்கள் போறது எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கூட வந்து ஒண்ணுமே யாருமே தொடாமலே வந்து கந்தசாமி போட ஸ்ரேயா அதெல்லாம் வந்து ஓட்டின காலம்லாம் உண்டு தமிழ்நாட்டில். அதையும் பார்த்து அதற்கும் நம்பி வாக்களித்த கூத்தெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா ஒரு தடவை இந்த அம்மா வந்து அந்த 91 ராஜீவ்காந்தியினுடைய மரணம் மட்டும் வராமல் போயிருந்துச்சுன்னா ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு பார்க்கவே நமக்கு பயமா இருக்கு. சசிகலாவுக்கு என்ன ஆனதோ அதுதான் ஆயிருக்கும். தம்பி ராமையா புதிய தலைமுறை சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விருப்பு வெறுப்புகள் பற்றிய ஒரு ப்ரோக்ராம் தான். அதில் இடையில ஒரு நுவான்ஸாக ஒரு மேட்ரு வந்திருக்கு. பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு 2010ஆம் ஆண்டு கலைஞர் தொலைக்காட்சியில் ரிலே ஆச்சு. கலைஞருக்கு திரையுலகினர் எல்லாம் சேர்ந்து அமிதாப் பச்சன் எல்லாம் வந்திருந்தாங்க. திரை வாழ்க்கைக்கான ஒரு ட்ரிபியூட், ஒரு விழா நடந்துச்சு. அந்த விழாவில் தம்பி ராமையா தான் கலந்து கொண்ட விபரத்தை பற்றி சொல்றார். அண்ணா வேஷம் போட்டு கலைஞரை பற்றி பேசுவதாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று. இந்த ஸ்கிரிப்டை எழுதியது யாருங்கிறதான் சுவாரஸ்யமான சமாச்சாரம். அதாவது சீமான் அந்த ஸ்கிரிப்டை, அதாவது ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. நடிகர்கள் அதுக்குள்ள பங்கு பெற்று இப்படி 4-5 ப்ரோக்ராம் அந்த விழாவில் நடைபெற்று இருக்கு. அதில் சீமானுடைய ஸ்கிரிப்ட்ல தான் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு நாடகத்தை, ஒரு போர்ஷனை சீமான் இயக்கி இருக்கிறார். பெரியாரின் சீர்திருத்த திருமணத்தை சட்டபூர்வமாக்கியது தொடர்பாக ஒரு ஸ்கிரிப்ட். அதை பண்ணுவது வந்து சீமான். கலைஞர் ஐயா அவர்கள் வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடந்த பொழுது அன்பு பங்காளி, எனது பங்காளி வைகை புயல் வடிவேலோடும் ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம். அது போகிறதுக்கு இன்றைய தினம் நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய எழுதின ஒரு ஸ்கிரிப்ட், அதுலேயும் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அவர் எழுதிய வசனம். சீமான் யாருக்காக எழுதினாருன்னா கலைஞருக்காக. சீர்திருத்த திருமணம்ன்ற ஒரு கான்செப்டை வச்சுட்டு. இதுல ஒன்றும் விஷயம் இல்லை. சீமான் திமுகவுக்கு ஆதரவாக திமுக தலைமை கழகத்தால் பேச்சாளராக அனுப்பப்பட்ட ஆதாரங்கள்லாம் இருக்கு சீமான். அது விஷயம் இல்லை. ஆனால் இது நாள் வரைக்கும் தன்னுடைய மடத்தம்பிகளிடம் அவன் சொல்லி கொண்டிருந்த கதை என்னன்னா, ஆமா நான் திராவிட ஆதரவாளராக தான் இருந்தேன், திக காரனாக தான் இருந்தேன், திமுக காரனாக தான் இருந்தேன். நான் வந்து எங்கள் அண்ணனை பார்க்க போனேன், அதுவும் சும்மாவா போனேன். என்னை வந்து 3 வருஷம் வாட்ச் பண்ணி இவன் சரியா வருவானா இயக்கத்துக்கு, துப்பாக்கியை பிடிங்க சீமான் அப்படின்னு பிரபாகர் இவன் கையில் திணிக்கிறதுக்கு வசதியாக இருப்பானான்லாம் செக் பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் தூக்குடா அவனை அப்படின்னு வர சொன்னாங்க.
நான் 2009 சொல்றது கரெக்ட் தானே? 9 அங்க போயிட்டு 9 இல்ல 8 7 6 கரெக்டா வருஷத்தை சொல்ல மாட்டான். 2006ல இருந்து 8க்குள்ள போயிட்டு வந்ததா சொல்லுவான். இவன் சொல்ற கதையை பார்த்தா ஒரு 4-5 வருஷம் அங்க இருந்திருக்கணும் இல்லையே. 9 பிரபாகரனே இல்ல. இவன் சொல்ற கதையெல்லாம் பார்த்தா ஒரு 4-5 வருஷம் அங்க இருந்து ஆயுத பயிற்சி, வெடிகுண்டு பயிற்சி இதெல்லாம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சரி, அவன் சொல்றான்ல, இப்ப போன இடத்துல அவரு கூட தங்கி புழங்கி ஈருடல் ஒரு உயிரா மாறின பிறகு நீ இங்க இருக்காத, இந்த பணியை கொண்டு போய் அங்க தொடங்கு அப்படின்னா அங்க போய் நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். நீ போய் இறங்கு, என்ன பண்றதுன்னு உனக்கே தெரியும், அதை பண்ணு அப்படின்னாரு. அவர் வந்ததுக்கு அவர் சொன்னதன்படி நீ அங்க வந்து திமுகவையும் திராவிடத்தையும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்க வந்து நான் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் எனக்கு அங்க அவர் சொல்லி விட்டது அப்படின்னு தானே இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். 2010 இதெல்லாம் முடிஞ்சு, ஈழப்போரெல்லாம் முடிஞ்சு, இறுதிக்கட்ட யுத்தம் முடிஞ்சு, அங்க புலிகள் அழித்தொழிக்கப்பட்ட பிறகு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா எடுக்கிறாங்க. அதில் கலைஞர் புகழ்பாடி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்கான்னா, செத்து போன பிரபாகரனுக்கு இந்த மாலை போட்டவங்க பால்ல மாலையை கழட்டி போட்டு ஒரு கட்டிங் போட்டுக்கலாமாங்க, அது மாதிரி ஏதாவது பண்ணியா? அந்த தம்பிகளை எல்லாம் எவ்வளவு மடசாம்பிராணிகளாக நினைத்தால் இந்த வேலையெல்லாம் பண்ணுவான். இவன் அதற்கு பிறகும் பல நாட்களுக்கு இதை செய்துட்டு வந்திருக்கான். இன்னும் குறிப்பா சொல்ல போனா 2011 அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு 2014 வரைக்கும் கூட அவன் திமுக எதிர்ப்பு என்பதை வந்து அதிமுகவுடைய வெற்றிக்காக, அதிமுக கொடுக்கக்கூடிய காசுக்காக தான் பண்ணிட்டு வந்தான். அதை திராவிட எதிர்ப்பா இவன் எப்ப மாத்துறான்னா, மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கையிலிருந்து பாஜக கைக்கு போன பிறகுதான் பாஜகவுக்கு விருப்பமான அந்த நேரேட்டிவ் ஆபரேஷன் திராவிடான்னு அவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, அதை ஒழிக்கக்கூடிய செயல் திட்டத்தில் இவன் இறங்கினான். இப்போ 2014 வரைக்கும் இவன் வருடம் பெரியாறு புகழ் பாடுவதும், தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியாரை ஏற்றுக்கொண்டதும், திராவிடத்தை எதிர்ப்பதில்லை, திராவிட எதிர்ப்புங்கிற ஒன்னே இல்ல, திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து எங்க ஈழத்தை அழிச்சிருச்சு அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தான். என்னைக்கு இவன் திராவிட எதிர்ப்பு போராளியா மாறினான்னா 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான். அதுக்கு சிம்பிளான உதாரணம் தான் அது. 2010 இவன் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா பாயாசம் கிண்டி இருக்கான். ஆமா, அது 10,000 ரூபாய் வாங்கிட்டு ரேட்டே அவ்வளவுதான். இல்லை, இந்த மாயா யதார்த்தவாத வாழ்க்கை சீமானுடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜிக்கல் ரியலிசம் தான். எல்லா பேரும் எங்கேயோ போனவங்க வந்துடுவாங்க, இங்கே அது மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தா வந்து எம்ஜிஆர் ஆட்சியை வந்து சக்கர நாற்காலியில் வந்து பெரியார் வாழ்த்தினார், பெரியார் தான் வந்து இந்த எம்ஜிஆர் ஆட்சி பண்ணுன்னு சொல்லி வாழ்த்திட்டு போனார், அதெல்லாம் நடந்துச்சு. அப்படி கேராமில் ஒரு டயலாக் வரும், எல்லாரும் கதை சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருன்னு தான் கதை சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் தாத்தா வந்து நான் இருந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தாருன்னு தான் கதை சொல்லுவார். அது மாதிரி அவர் கேரக்டராக மாறிடுவார். இவன் சொல்ற கதைகள் எல்லாம் முழுமையான கதைகள் இல்லை. இந்த சுபமுத்து ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். சுபமுத்துக்குமார் இவன் இருந்த காலகட்டத்தில் இவன் சொல்லக்கூடிய அந்த நீண்ட காலகட்டம் எல்லாம் ஈழத்துல இருந்தது, அதாவது விடுதலை புலிகளோடு பயிற்சி பெறக்கூடிய நிலையில் இருந்தது. தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் தலைவரிடமும் அவர் சார்ந்த தளபதிகளிடமும் உரையாடக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்ததெல்லாம் சுபமுத்துக்குமார். இந்த சுபமுத்துக்குமார் இவனிடம் சொன்ன கதைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கதைகளைத்தான் அவனை முடிச்சு கட்டி மூளையில படுக்க வச்சதுக்கு பிறகு தனக்கு நடந்ததா இவன் சொல்லிட்டு வரான். இப்ப இதுல போய் சொல்றான் பாத்தீங்களா, பாட்ஷா பாய் வந்து மடியில் படுத்து தூங்கினேன், மனம் விட்டு பேசி இருக்கிறேன். ஏங்க, அல்லுமா தீவிரவாதிகள் அத்தனை பேரையும் தனி பிளாக்ல வச்சிருக்காங்க. நமக்கு தெரியாதா, அல்லுமா பிளாக்னே தனியா இருக்கும். ரெண்டாவது, ரிமாண்டு ஜுடிஷியல் கஸ்டடி ரிமாண்டுக்கு போறவங்களுக்கு தனி பிளாக்கு, தண்டனை கைதிகளுக்கு தனி பிளாக்கு, தண்டனை கைதிகளுக்குள்ளும் இது மாதிரியான குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களை மொத்தமாக வைப்பதற்கு தனி பிளாக். அவங்க அதுக்குள்ளேயே உணவு சமைச்சுக்குவாங்க, அவங்களே சமைச்சுக்குவாங்க. என்னைக்காவது நல்ல நாள் போனாலும் அவங்க சமைச்சுதான் வரும் வெளியில. இதுதான் சிச்சுவேஷன். நீ ரிமாண்ட் ஆகி விசாரணை கைதியா இருக்க, நீ இருக்கிற இடம் எங்க இருக்கு, அவங்க இருக்கிற எங்க இடம் கையிலேயே கட்டிட்டு பீடியை குடிச்சிட்டு அங்கதான் பாய் இருக்காரு அப்படின்னா, அப்போ என்னன்னா அப்படி ஒரு பிளாக் இருக்கு, அந்த பிளாக்ல அவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு ஏதாவது வேணும்னா அவங்க மூலமா, இப்ப இந்த ஜெயில் படங்கள்லாம் பாக்குறோம்ல, வட சென்னை அந்த மாதிரி படங்கள் என்ன நடக்கும், லேபிளா இருக்கிறது எப்படி எல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி இவனுக்கு தேவை, இவனாலதான் எதுவும் ஒரு சில சமாச்சாரங்கள் வஸ்துக்கள் இல்லாம இருக்க முடியாது இல்லையா. அப்ப அது யாரு சொன்னா கிடைக்கும் ஜெயிலுக்குள்ள அப்படிலாம் பாத்துருப்பான்.
இப்படி இவனே ஒரு கதை சொல்லி இவனுக்கு 4 பேர் ஜெயில கதை சொல்றதுக்குன்னே இருப்பாங்கல்ல. இவன் இந்த கதையெல்லாம் கேட்டு வந்துதான் ஆள் செத்து, அதையும் ஆள் இருக்கு பாட்ஷா இருக்க வரைக்கும் இதெல்லாம் சொன்னானா? சொல்ல மாட்டான். அது முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த கதையெல்லாம் சொல்லுவான். இதே மாதிரிதான் இன்னொரு கதை சொன்னான். பஸ் எரிச்சு விட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, பாவம் யாரோ பண்ணி விட்டாங்க. அவங்க பீடி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, எவனோ பத்த வச்சுட்டாங்க. பண்ணதுக்கு இவங்க கேஸ் எதிர்ப்பு. அது எப்படி சொல்றது? அது சவுக்கு சங்கர் எப்படி வந்து ஸ்டெர்லைட்டை வந்து இதை பார்த்து சுட்டாங்க, சும்மா சுட்டாங்க, யூட்டன் போட்டு வந்து வாயில சொருகிடுச்சு. அது மாதிரி அதே மாதிரி ஒண்ணுதான். யாரோ பண்ணதுக்கு இவங்க பாவம் ஒன்றிய கேஸ் எதிர்ப்பு. உண்மையில இவங்க கூட யாரெல்லாம் இருந்திருப்பாங்க தெரியுமா? அப்புறம் ஜெயக்குமார்னு இது மாதிரி ரிமாண்டுக்கு போனவங்க 90 நாள் ரிமாண்டு, இந்த கேஸ்ல இருக்கவங்க இவங்க கூட இருந்திருப்பாங்களே தவிர, இவன் சொல்ற கதையெல்லாம் வந்து 20 வருஷம் 30 வருஷமா ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க கூட எல்லாம் நான் மடியில படுத்திருந்தேன், தாயக்கரை விளையாடுவோம் மத்தியானத்துலன்னு இவங்க கதை. நேற்றைக்கு அண்ணாமலையுடைய தங்கச்சி வீட்டுக்காரர், அவரு நிறுவனங்கள்லாம் இல்லை, அது ரொம்ப நாள கதையெல்லாம் வந்துச்சு, பல பேர் எழுதியிருந்தாங்க. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய செங்கச்சூளை எல்லாம் பழனிக்கிட்ட இங்க கட்டி வச்சிருக்காங்க. அதுல பார்ட்னர் அவரு இதுல வந்து கணக்கு ஒழுங்கா வரலன்னு நினைக்கிறேன், அதனால ரைடு வந்திருக்கு. அண்ணாமலை ஏரியால ரைடா? இது என்ன கேட்கறவன் கேனேனா இருந்தா கேப்பையில நெய்வடிங்கிறாங்க. பாஜக எதற்காக அண்ணாமலை தொடர்புடைய இடத்துல ரெய்டு விட போகுது? அப்புறம் அது என்னன்னு பார்த்தா பார்ட்னர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரெய்டு விடுது. அது பொருள் என்னன்னா, அண்ணன் நான் எடுத்துக்கிறேன், அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரைடு. இப்போ ரைடெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த தொழிலாச்சு நீயே பார்த்துக்கன்ட்டு போயிடுவாங்க. நான் எழுதி வச்சுங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நபரை நம்பி உறவினர் சாதிக்காரர் என்று நம்பி தொழிலில் ஈடுபட்டேன், என்னை நடுரோட்டில் நிறுத்தி விட்டார்கள்னு வந்து நிப்பாரு. நம்ம அப்ப பேசிக்குவோம், இப்ப கூட வேண்டாம். நேற்று இன்னொரு மேட்டர் தொட்டிருக்காப்புல அண்ணாமலை. அதாவது என்னன்னா, 3-4 நாட்களுக்கு முன்பு கஞ்சா சங்கர் இதே கதையை சொன்னான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், விஜயும் த்ரிஷாவும் தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு கோவா சென்று வந்த அந்த வீடியோ லீக் ஆகுது. அதை திமுக அரசுடைய மாநில அரசுடைய உளவுத்துறை தான் வெளியே விட்டுச்சு அப்படின்னு பரப்பி விடு அப்படின்னு கஞ்சா சங்கருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அதை ஊதி பெரிதாக்குறதுக்கு முன்னாடியே ஐ ஹேட் அதர் ஆப்ஷன்ஸ்ங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜு வாரண்ட்டை போட்டு தூக்கி உள்ள வச்சுட்டாரு. கஞ்சா கேஸில் சிறப்பு நீதிபதி வந்து சரி வா உள்ள உட்காந்து பார்ப்போம் அப்படின்ட்டு தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இப்போ அந்த நேரேட்டிவ் வந்து அனாதையா கிடக்குது. சரி, இவன்கிட்ட கொடுத்ததை செய்யறதுக்கு இவனும் இல்லை, இனி நாமளே பண்ணிடுவோம்னு அண்ணாமலையே 4 இட்லி கிடக்குது அப்படின்னு வடிவேல் பார்க்குற மாதிரி. அதாவது கஞ்சா சங்கர் மாதிரியான ஒரு புரோக்கர் சொன்னா கூட சரி ஏதோ சொல்றான், அவன் வழக்கம் போல வந்து ஒரு இதே மாதிரி ஐடினரி ரிலீஸ் பண்ற மயிரண்டி தானே இவனுக்கு எப்படி கிடைச்சது? அப்ப முதலமைச்சருடைய ஸ்பெயின் பயணத்துடைய விவரங்களை எந்தெந்த அதிகாரி எந்தெந்த சீட்ல உட்காருவாங்கிற விவரம் உட்பட வெளியிட்டான். அப்போ மாநில அரசுடைய உளவுத்துறை அவனுக்கு கொடுத்துச்சு. அப்போ காலகாலமாக இது மாதிரி ஏர்போர்ட் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்களை எல்லாம் அண்ணாமலை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பெற்று, ஏன்னா அவன் வேலையே புத்தியே வந்து கேமரா வைக்கிற புத்தி. அப்ப இதையெல்லாம் செலக்ட் பண்ணி இதை எவங்கிட்ட கொடுத்து லீக் பண்ணா இது ஒரு பேசு பொருளா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுதான் வேலை. அப்போ கஞ்சா சங்கரால் இதை ஆம்பிளிஃபை பண்ண முடியல, அவன் ஜெயிலுக்கு போயிட்டான உடனே அண்ணாமலையே நேரில் வந்து ஒன்றிய அரசு இவர்கள்ட்ட இருக்கு, இவங்க என்ன சொல்றாங்க, சிவில் ஏவியேஷன் துறை அமைச்சகத்துக்கு லெட்டர் எழுத போறாராம். சிஏஎஸ்எஃப் யார்ட்ட இருக்கு? இல்ல, நான் இன்னொன்னு கேட்கிறேன். த்ரிஷா சென்னையில் வாழ்கிறார், விஜய் சென்னையில் வாழ்கிறார், அவர்களுடைய தங்குமிடம் வீடு எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அவங்க வீட்டிலிருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்குள் நுழைவது வரைக்கும் எத்தனையோ இடங்கள் இருக்கு. இதையெல்லாம் எளிதில் போலீஸால அக்சஸ் பண்ண முடியும் இல்லையா? அதையெல்லாம் விட்டுட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போய் அதுலயும் செக்யூரிட்டி செக்கின் எல்லாம் தாண்டி தனியார் விமானங்கள் வந்து பறக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட பகுதிக்கு போய் அங்க, ஏன்னா இந்த எங்கெல்லாம் வந்து மற்றவர்கள் வரவே முடியாதோ, பப்ளிக்கால வரவே முடியாதோ அந்த இடத்தில் ஒரு வீடியோ எடுக்கப்பட்டு அவர்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள தனிப்பட்ட அந்த தனியார் நிறுவனத்துடைய BMW கார் இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் போனா பஸ்ல ஏத்தி கொண்டு போய் பிளைட் கிட்ட விடுறாங்கல்ல, இது தனியார் விமானம் 6 பேர் தான் உட்கார முடியுங்கிறனால 2 கார்ல கூட்டு போறாங்க. அந்த கார் வரைக்கும் வீடியோ எடுத்து வெளியே லீக் ஆகுதுன்னா அங்கு இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருக்க முடியும்? மாநில அரசுடைய போலீஸுக்கு அங்க என்ன வேலை? அப்போ ஒன்றிய அரசின் பொறுப்பில் இருக்கக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையோ அல்லது
ஏர்போர்ட் அதிகாரிகளோ இதை எடுத்திருக்கிறார்களா என்ன நேரடியா அதை கேள்வியா கேட்க லிஸ்ட் வேற வெளியே இருக்குது. இப்ப நீங்க வெறும் வீடியோ மட்டும் இருந்தா எடுத்து கொடுத்து வந்து சொல்லலாம். நீ அந்த ஃபிளைட்ல யாரு பைலட்டு, யாரு இது, ஃபிளைட் நம்பர் என்ன, ஃபிளைட் எந்த ஹைட்ல பறக்கணும் கொண்டு இந்த லிஸ்ட் வந்து வெளியில வருது. திருடன் வந்து ஐயோ திருடன் முன்னாடி ஓடுற கதையா எல்லா பொறுப்புகளும் இவங்கிட்ட இருக்குமா, செஞ்சு வெளியே விட்டானுங்க. ரசிகர்களை எவ்வளவு மடையர்களா இவனுங்க கணக்கு போட்டா எல்லாத்தையும் பண்ற எங்களுக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் இது ரொம்ப தப்பு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதாவது அவர் ஒரு திருமணத்துக்கு போயிருக்காரு. அதுவும் அவரும் அவருக்குடன் பல படங்களை நடிச்ச ஒரு நடிகை, முன்னணி நடிகை, அந்த அம்மாவும் போயிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். அது போக ப்ரொடியூசர், அவருடைய பிஏ, நடிகை 6 பேர் போயிருக்காங்க. ஒரு 6-7 பேர் போயிருக்காங்கன்னா அது ஒரு விழாக்கு போயிருக்காங்க, அவ்வளவுதான். இல்லைங்க, அந்த மேட்டர் முடிஞ்சு 4 நாள் ஆச்சுங்க. அதை லைவ்ல வைக்கிறான். அதாவது எனக்கு இதுக்கு தொடர்பு இல்லை, ஆனா இதை பத்தி நீங்க பேசுங்க. திமுக தான் வந்து திமுக ஐடி விங்க வந்து வெளிப்படுத்திருச்சு, போலீஸ் வந்து கொண்டு வந்துருச்சு. உளவுத்துறைக்கு வேற வேலை இல்லையா? உனக்கு தான் ஆடியோ வீடியோ கலெக்ட் பண்றதுதான் உன்னுடைய வேலை. உனக்கு வெக்கமே இல்லாம இது ஒரு கதைன்னு சொல்லி இதை நம்புவாங்க தமிழ்நாட்டு ஜனங்கள். விஜயுடைய ரசிகர்கள்லாம் நம்பி திமுக மேல கோபமாவாங்க அப்படின்னு நம்பி சொல்ற பத்தியா? நீ லெட்டர் இத்தனையெல்லாம் தேவையே இல்ல. அந்த இடத்துல சிசிடிவி இருக்காத ஏர்போர்ட்ல, எவன் எடுத்தான்னு ஒரு நாள்ல கண்டுபிடிச்சலாமே. நீ நல்ல ஆளு, நீ அதை கண்டுபிடி. அதுக்கு எதுக்கு அமைச்சர் எல்லாம் கூப்பிடுறாங்க? வேலை மயிர் இல்லையா? ஏர்போர்ட்ல போய் நீயே கண்டுபிடி. இந்த சிசிடிவில இன்ன தேதியில யார் டியூட்டில இருந்தா அந்த ஆள் இந்த ஆள் தான், இந்த அதிகாரி தான் எடுத்திருக்கான், அல்ல இந்த நபர் தான் எடுத்திருக்கான், அந்த நபருக்கு அங்க என்ன வேலை, அவன் எடுத்து யார்கிட்ட கொடுத்தான் சொல்லு பாப்போம். சொல்லவே மாட்டானுங்க. இல்ல இது ஏதோ பெரிய ஒரு இந்திய ராணுவ ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட மாதிரியும். இல்லை எப்படி பாருங்களேன், அதாவது விஜய் ஒரு பக்கம் எங்களுக்கு பாஜக வேணான்னு சொல்லிட்டாரா, இங்கே எங்களுக்கும் பாஜக விஜயை பிடிக்காது, இருந்தாலும் வந்து ரொம்ப தப்பு அவருக்கு நடந்தது அப்படின்னா. ஏன்னா பண்ணதே நீங்கள் தான். நீ வந்து சங்கர் சொல்கிறான், அவன் உள்ளே போகிறான், அடுத்து நீ சொல்கிற, உனக்கு என்ன ஆக போகுதுன்னு அடுத்து பார்ப்போம். அது என்னது? திமுகவுடைய தலைவர், முதலமைச்சர் வெளிநாடு போற பயணமா இருந்தாலும் சரி, இவர்களுக்கு ஆகாத யாருடைய விமான பயணமா இருந்தாலும் அந்த மேட்டர் நேரா அண்ணாமலைக்கும் கஞ்சா சங்கருக்கு மட்டுமே கிடைக்குது. அது 3-4 வருஷமா தொடர்ச்சியா கிடைக்குது. அது என்ன கதை? அதாவது இவங்களுடைய குற்றப்பட்டியல்ல அது ரொம்ப தொடர்ந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர் மைண்ட்ல திருடனுக்கு பேட்டர்ன் இருக்கும். இந்த திருடன் வந்து தின்னுட்டு போக மாட்டாங்க, உள்ளாடைகள் இருந்தா எடுத்து மோந்து பார்த்துட்டு வச்சுட்டு போவான், குழம்பு இருந்துச்சு எடுத்து தின்னு விட்டு தான் போவான். இதெல்லாம் பேட்டர்ன். இதை இந்த திருடனுங்களால மாத்திக்கவே முடியாது. இவனுங்க 2 பேரும் பண்ற வேலையும் அதே மாதிரி தான் இருக்கு. ஊர்ல லாரி ஜாக்கி மட்டும் தான் திருடுவான், வேற எதையுமே திருட மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னா 10 பைசா பைத்தியம் மாதிரி லாரி ஜாக்கியை மட்டும் திருடுவான். கொண்டு போய் இடம் போடுற வசதி சொல்லி இடம் போட்டு காசை வாங்கிட்டு போயிடுவான். லாரி ஜாக்கி காணாமனு எவனா 2 டிரைவர் வந்தாங்கன்னா நேரா போய் அவ்வளவுதான், வீட்டுல இருக்கானா உள்ள இருக்கானா கேட்பாங்க, வெளியில இருக்கானா அவன் தான் கேஸ். இது மாதிரி தான் இவங்க. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்